கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். பிரியமானவர்களே, ஞானமே முக்கியம், எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். நாம் தான் படித்திருக்கிறோம், நல்ல திறமையாக இருக்கிறோம். நம்ம சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளை நம்ம பார்த்தோம்னா எவ்வளவோ சாதனைகள், கண்டுபிடிப்புகள் என இந்த உலக ஞானம் என்பது அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டே இருக்குது. ஆனால் உண்மையாகவே நாம் ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறதுனா, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த ஞானத்திற்குரிய சாந்தம், அந்த ஞானத்திற்குரிய ஒரு சமாதானம், நற்குணங்கள் அது நம்முடைய நடக்கையின் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஏன்னா பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்பது அது அப்படித்தான் இருக்கிறது. இது யாக்கோபு 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது என நாம் பார்க்கிறோம். பரத்திலிருந்து வருகிற அந்த தெய்வீக ஞானம் என்பது அது முதலாவது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான குணம், அது சுத்தம் உள்ளதாக இருக்கிறது. அதில் எந்த ஒரு தீமையான காரியங்களோ எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டால் அதன் பின்பு வெளிப்படுகிற காரியங்கள் தான் சமாதானம், சாந்தம், இரக்கம், இணக்கம், பட்சபாதம் இல்லாத நிலை, மாயமற்ற நிலை. இந்த மாதிரிப்பட்ட நற்கனிகள் எல்லாம் நம்மிடத்தில் வெளிப்படுகிறது. நம்ம உலக பிரகாரமாக நம்ம பெற்றுக்கொள்ளுகிற எந்த ஒரு ஞானமுமே அது ஒரு வேலைக்காகவோ இல்லை ஒரு சம்பாத்தியத்திற்காகவோ அதன் மூலமாக ஒரு சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் உலகம் கொடுக்குற அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் என்பது என்றைக்குமே அது நிலைத்திருக்காது. நம்ம அநேக வேளையில் கேள்விப்படுகிறோம் இல்லையா, இவங்க படித்தும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களே, இப்படியெல்லாம் பண்ணுறாங்களேன்னெல்லாம் பேசுகிறது நாம் கேள்விப்படுறோம். பட் இந்த பரலோகத்திலிருந்து வருகிற அந்த ஞானம், தெய்வீக ஞானம் என்பது அதில் எந்த ஒரு தீமையுமே இருக்காது. நம்ம பார்த்தது மாதிரி அது நற்கனிகளாலும் நற்குணங்களாலும் நிறைந்ததாக காணப்படுகிறது. ஏன்னா நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உருவாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற எந்த ஒரு காரியத்திலுமே அதில் ஒரு நன்மை இருந்ததுன்னா நிச்சயமாக அதில் ஒரு தீமையும் காணப்படுகிறது. அது மொபைலாக இருக்கட்டும், எந்த ஒரு சோஷியல் மீடியா, எந்த ஒரு நன்மையான காரியங்களையும் ஒரு தீமையும் அதில் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானத்தில் எந்த தீமையும் இல்லை, அது நமக்கு நன்மையானதாகவே காணப்படுகிறது. இந்த ஞானம் நமக்கு எதுக்காக தேவைப்படுகிறதுனா, நம்மை மற்றவர்களிடம் ஞானவான்களாக காண்பிப்பதற்காகவா? இல்லை. நம்ம அநேக வேளைகள் அப்படி தான் இருக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒன்றை நம்ம மனிதர்களிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் அதனால் வரக்கூடிய மகிமையையும் புகழையும் நாடுகிறவர்களாக இருக்கிறோம். அது ஒருவேளை நம்முடைய வெல்த்தாக இருக்கலாம், படிப்பு இல்லை திறமை, ஏதோ ஒரு காரியத்தை நம்ம மனிதர்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவர்களாகத்தான் அநேக வேளைகளில் இருக்கிறோம். அது ஒருவேளை ஆவிக்குரிய காரியமானால் கூட அப்படித்தான். நம்முடைய அந்த தெய்வ பக்தியை மற்றவர்களிடம் காட்ட வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் இருந்தோம்னா அது அந்த ஒரு ஞானம் அது பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் அல்ல. அது எப்படிப்பட்ட ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. அது உலக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையாகவே நாம் நம்முடைய ஞானத்தை காட்ட வேண்டியது மனிதர்களிடம் அல்ல. நம்முடைய சந்தோஷத்தை திருடுகிற, நம்முடைய சமாதானத்தை அளிக்கிற, நம்மை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற நம்முடைய சத்ருவுடன் தான் நம்முடைய ஞானத்தை காட்ட வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல, வான மண்டலத்தில் உள்ள அந்த பொல்லாத ஆவியாகிய சாத்தானோடு தான் நமக்கு போராட்டம் இருக்கிறது என்று. ஆகவே நம்ம மனிதர்களோடு பகைப்பதற்கும் இல்லை மனிதர்களிடமிருந்து ஒரு மகிமையோ இல்லை புகழையோ பெற்றுக்கொள்வதற்குமாக நமக்கு ஞானம் தேவைப்படுவது இல்லை.
வேதத்திலே சாலோமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பின்பு கர்த்தர் சாலோமோனுக்கு தரிசனமாகி கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று. கர்த்தர் சாலோமோனுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு பெரிய இஸ்ரவேல் நாட்டை ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற பொறுப்பு. ஆண்டவர் தரிசனத்தில் சாலோமோனுடன் கேட்கும்போது சாலோமோன் கர்த்தர் கொடுத்த அந்த ஜனங்களை ஆளுகை செய்வதற்காக எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்கப்பான்னு கேட்குறாங்க. அவங்கள ஆளுகை செய்கிறதுக்கு எனக்கு போதுமான ஞானம் இல்லை, நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன், ஆகவே எனக்கு அந்த ஞானமுள்ள இருதயத்தை தாங்கன்னு கேட்குறார். வேறு எதுவும் அவர் ஒரு ஐஸ்வர்யத்தையோ இல்லை அந்த ஆளுகை செய்யணுன்னதும் அதிகாரமாக ஆளுகை செய்வதற்காக போர் சேவகர்களையோ படைப்பலத்தையோ எதுவுமே கேட்கல. அவங்களை பாதுகாப்பதற்காகவும் நீதி நியாயமாக ஆளுகை செய்வதற்காகவும் பாரபட்சம் மற்றவனாக இருக்கும்படியாகவும் ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சாலமோன் அங்கே கேட்குறதை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை ஆண்டவர் இப்படி நம்மிடம் கேட்டால் நாம் என்ன கேட்போங்கிறது அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பெரியமானவர்களே, சாலோமோனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை போல இன்று நமக்கும் கர்த்தர் அநேக பொறுப்புகளை தந்திருக்கிறார். நமக்கு குடும்பத்தை தந்திருக்கிறார், உறவினர்களை, இல்லை நாம் ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய மனிதர்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த வேளையிலே நாம் என்ன பேசுகிறோம், இல்லை நம்ம கூட பேசுகிற அந்த ஆட்கள் அவங்க பேசுகிற காரியங்களை நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கணும். நமக்கு விரோதமாக யாராவது செயல்படுறார்கள் என்றால் நம்ம அதை எப்படி பொறுமையாக சகிப்பது, நம்ம இருக்கிற இடத்துல ஒரு சமாதானமான ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை நம்ம எப்படி உருவாக்குவது, இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் நம்ம பண்ண வேண்டும் என்றால் நமக்கும் சாலோமோனை போன்றே ஒரு ஞானமுள்ள இருதயம் அவசியமாக காணப்படுகிறது. இந்த மாதிரி காரியங்களுக்கு தான் நமக்கு ஞானம் தேவைப்படுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதித்துக்கொள், ஞானமே முக்கியம் என்று சொல்லுகிறார். இந்த ஞானத்தை நாம் எப்படி சம்பாதிப்பது? அதை நம்ம பார்த்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தம் உள்ளதாக இருக்கிறது என்று. இந்த சுத்தம் உள்ளதாக இருப்பது எது என்று நாம் பார்த்தோம்னா கர்த்தருடைய வசனம்தான். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய வசனம், கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் அது புடமிடப்பட்ட வார்த்தைகள், அது சுத்த சொற்களாக இருக்கிறது. அந்த வசனத்தின் மூலமாகத்தான் நம்ம அந்த பரலோக ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதே தான் தாவீது சொல்லுகிறார், நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என்னுடைய சத்துருக்களிலும் முதியோரை பார்க்கிலும் அதிக ஞானமுள்ளவன் ஆக்கினீர் என்று. ஆகவே ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாகத்தான் நம்ம அந்த ஞானமுள்ள இருதயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வசனத்தை நாம் சம்பாதிக்கும் போது நம்ம ஞானத்தை சம்பாதிக்க முடியும். ஆண்டவருடைய வசனத்தை சம்பாதிப்பது எப்படி? பொதுவாக நம்ம வேர்ல்ட்லியாக எந்த ஒரு காரியத்தை சம்பாதிக்கணுன்னாலும் நம்ம சும்மா இருந்தால் நம்ம அதை சம்பாதிக்க முடியாது. நம்ம அதுக்காக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கு. நிறைய பேர் டே அண்ட் நைட்டாக உழைக்கிறாங்க. அதே போல தான் ஆண்டவருடைய வசனத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. இரவும் பகலும் நாம் அதில் தியானமாக இருக்க வேண்டும். தாவீது ராஜா கூட அப்படித்தான் ஞானவானாக மாறினார். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுதும் மதிய தியானம் என்று. ஆனால் தாவீது ராஜாவாக இருக்கிறார் அப்படின்னா அவர் எந்த வேலையும் செய்யாமல் எப்போவுமே அதை தியானிச்சுட்டே இருக்கிறார் என்று அர்த்தமா? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்த்தோம்னா, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 3 கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடம். இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளுடைய தினமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ வேதத்தில் மோசேக்கு எதிராக அவருடைய சகோதரர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில் மோசே அவர்களுக்கு எதிராக பேசவோ கோவப்படவோ இல்லை எந்த ஒரு வாக்குவாதமோ செய்யவில்லை. அந்த ஒரு நிமிஷத்தில் மோசே நினைக்கிறார், ஒருவேளை மோசே வாக்குவாதம் பண்ணியிருந்தாலோ இல்லை அவங்க பேசுகிறதுக்கு பதில் கோவப்பட்டு ஏதாவது பேசியிருந்தாலோ அதுதான் அது பாவிகளுடைய வழி.
அது சமாதானத்துக்கு ஏதுவான வழி இல்லை. அந்த இடத்தில் அப்படி நிதானித்து அமைதியாக இருக்கிறார். ஆகவே மோசைக்கு பதிலாக அந்த இடத்திலே கர்த்தர் அவர்களோடு இடைப்படுகிறார். ஆரோனோடும் மிரியாமோடும் மோசைக்கு பதிலாக கர்த்தர் பேசுவதை நாம் பார்க்க முடியும். பெரியமானவர்களே, இதே போல தான் நாம் டெய்லி நிறைய சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறோம். நிறைய நபர்களை ஃபேஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போகிற இடம், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் போகிற இடம், எந்த இடத்துல ஆனாலும் இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். மற்றவர்களை குறை சொல்கிற மாதிரி சூழ்நிலைகள், கோபப்படுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள், இல்லை மற்றவங்களே அற்பமாக பேசுகிறது மாதிரி, அசட்டை பண்ணுற மாதிரி, பரியாசம் பண்ணுறது மாதிரி, வாக்குவாதம் பண்ணுறது மாதிரி, இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய சிந்தையில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறோம்? நம்மளுடைய மாம்சத்துக்கு கொடுக்குறோமா, இல்லை கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பிரியமாக இருக்கிறோமா? ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் இருக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். நம்முடைய சிந்தையில் இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது நம்ம கர்த்தருக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்தோன்னா இந்த வசனம் அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளுகிறது. வசனத்தை தியானிப்பது என்பது, நம்ம காலையில் ஒரு வசனத்தை தியானிக்கிறோம், அந்த வசனத்தை கொண்டே அன்னைக்கு சோதனை வரலாம். காலையில் தியானிப்பதோடு அதை நம்ம விட்டு விட்டோம்னா அந்த நேரத்தில் நம்முடைய மாம்ச சிந்தைக்கு நம்ம இடம் கொடுக்குறவர்களாக இருந்தால் காலையில் தியானித்ததோட பிரயோஜனம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஆகவே அந்த நாள் ஃபுல்லாகவே நிறைய காரியங்களை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த வேளையில் நம்முடைய சிந்தையில் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்காம அது ஆவியின் சிந்தை, அந்த வசனத்தை நாம் நினைக்கிறவர்களாக இருக்கும்போது அந்த வசனம் அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளுகிறது. நமக்குள்ள ஒரு சமாதானம், சந்தோஷம் ஆளுகை செய்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தியானத்தை தான் இரவும் பகலும் தியானிக்கிறது என்று நாம் இங்கே பார்க்குறோம். எங்கே போனாலும், எந்த வேலை செஞ்சாலும், யார்கிட்ட பேசினாலும் சத்துரு யார் மூலமாவது தான் நம்ம சோதிப்பான். நம்ம வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்முடைய சிந்தையை நம்ம உடனே அந்த மாம்சக்கிரியை வெளிப்படுறதுக்கு இடம் கொடுக்காம ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோன்னா அதுதான் சமாதான வழி. ஆகவே நம்ம அந்த பாவ வழியை விட்டு விலகி சமாதான வழிக்கு நம்ம இடம் கொடுக்குறவர்களாக மாறுகிறோம். இந்த மாதிரிப்பட்ட ஒரு பழக்கத்தை நாம் தொடர்ந்து நாம் பண்ணும்போது அந்த தெய்வீக ஞானத்தை, அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை உடையவர்களாக நாம் மாற முடியும். ஏன்னா நம்மளோட டார்கெட்டே மனுஷங்க கிடையாது. அவங்கள பகைக்கிறதோ இல்லை அவங்கக்கிட்ட மகிமையை புகழை பெற்று கொள்ளுகிறதற்காக நம்மை அவங்களுக்கு முன்பாக காண்பிப்பதோ அல்ல. ஆண்டவர் சொன்னது மாதிரி மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்த பொல்லாத ஆவியாகிய சத்தானோடு தான் நமக்கு போராட்டம் இருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாக இருந்தால் நம்முடைய சிந்தையே வசனம் ஆட்கொள்ளுகிறது, நம்முடைய சூழ்நிலையே வசனம் மேற்கொள்ளுகிறது. ஆகவே நம்ம வசனத்தை சம்பாதிக்கிறவர்களாக மாறுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம வரும்போது நம்ம கர்த்தரிடத்திலிருந்து மகிமையும் புகழையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த நிலை இருக்கும்போது நம்மிடத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை எடுத்து போட ஒருவரால் முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட அந்த மேன்மையான ஒரு வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருவரும் வாஞ்சிப்போம். இந்த கிருபையுள்ள வசனம் நம்ம ஒவ்வொருவரிலும் கிரியை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்த பிதாவே, இம்மட்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்த கிருபைக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே, எங்களுடைய இருதயம் ஞானம் உள்ளதாக இருந்தால் உம்முடைய இருதயம் மகிழும்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. உங்களுடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. வீண் பெருமை, புகழ், பகை, விரோதங்கள் அனைத்தையும் எங்கள் இருதயத்தை விட்டு அகற்றுங்க. அந்த சுத்தமான பரலோக ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு கிருபை தந்து பலப்படுத்துங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.